குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன செய்யலான்னு யோசிக்கின்ற பொழுது வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கலான்னு நினச்சேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா காட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்த வெண்டைக்காய். புளிக்குழம்புனாவே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறது ரொம்ப நல்லது. அப்படி நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெயை ஊற்றி கூட செய்யலாம். சின்ன வெங்காயம், புளி, மிக அருமையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு. ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு நான் அப்புறம் விரிவாக நாளைக்கு சின்ன வெங்காயம் நறுக்கிக்கிட்டு எண்ணெய், கடுகு போட்டு சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டு ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு வதக்கிட்டு அதற்கு பிறகு தான் நம்ம சின்ன வெங்காயம் போடணும். ஏன்னா சின்ன வெங்காயத்தை போட்டு பூண்டு போட்டால் வேகாது. அதனால் சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பூண்டு போட்டு வதக்கிட்டு அதற்கு பிறகு சின்ன வெங்காயம், நம்ம வெண்டைக்காயை சின்ன சின்னதாக நறுக்கி அதை வதக்கி வச்சு ஒரு எண்ணெயில் போட்டு வறுத்து நம்ம தனியாக வச்சுக்கணும். அப்புறம் தேங்காய், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், வேறு எதுவும் நம்ம போடக்கூடாது. தேங்காய், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், சீரகம் 2 பூண்டு பல் போட்டு அரைச்சிட்டு மிக்சியில் அதை தனியாக வச்சுக்கலாம். அதற்கு பிறகு 2 தக்காளி எடுத்துக்கணும். வதக்கிட்டு வெண்டைக்காயும் போட்டு வதக்கிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுனதை வச்சு தேங்காய், மிளகாத்தூள், கொத்தமல்லி, சீரகம் மட்டும்தான், வேறு எதுவுமே போடக்கூடாது. சோம்பு கசம் அதெல்லாம் போடக்கூடாது புளி ஊற்றுற குழம்பு. வதக்கிட்டு நல்லா 2 கொதி வந்தோடனே வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியை போடணும். உங்களுக்கே தெரியாது இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். அப்புறம் போட்டு வதக்கிட்டு இந்த மசாலையை எடுத்து ஊற்றி நல்லா கொதி வந்தோடனே அதற்கு பிறகு புளிக்கரைசலை எடுத்து ஊற்றி இறக்கிடலாம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் அப்புறம் நாளைக்கு செய்கிறத நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்ததே சரி உங்கள்கிட்ட இதை பண்ணேன். பார்த்துட்டு எப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள்லாம் எப்படி வைப்பீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சிறிது கொஞ்சோன்னு அந்த எண்ணெயில் ஜீரகத்தூளும் வெந்தயத்தூள் ரவுண்டு ஒரு சிட்டிகை. ஏன்னா வெந்தயம் ரொம்ப போட்டால் கசக்கும். ஒரு சிட்டிகை வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் இல்லை, ஒரு சிட்டிகை, ஒரு 4-5 வெந்தயத்தை நசுக்கினா எவ்வளோ வரும், அது ஜீரகம், அது எண்ணெயில் போட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. நீங்களாம் எப்படி செய்வீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது வீடியோவை எடுத்து நாளைக்கு உங்கள் கூட போடுறேன். ஓகே.